100 feet ரோடு அப்படியே டச்சிலேயே இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் ஒரு கடை கட்டி விடணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மாதிரி கட்டலாம், அதே மாதிரி ஒரு ஹார்ட்வேர் ஷாப் இங்கே வைக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் பிஜி கட்டலாம், இல்லைனா வந்து ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி ஷெட்டு மாதிரி கட்டி கூட நீங்கள் விடலாம். ஸோ நல்ல ஒரு ரெண்டல் வேல்யூ இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அது. இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்கெட்டோட வேர் ஹவுஸ் இருக்குது, பிளிங்கிட்டோட வேர் ஹவுஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட் இவங்களோட வேர் ஹவுஸ்லாம் இந்த சரௌண்டிங்கில் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு வேர் ஹவுஸ் பிளான் பண்ணால் கூட இந்த ஏரியாவில் ஜெப்டோ அந்த மாதிரி அவங்களோட வேர் ஹவுஸ் கூட நீங்கள் இங்கே பிளான் பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ரெண்டல் இன்கம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த இடம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள். ஹலோ மக்களே, வெல்கம் டு பட்ஜெட் ஆஃப் சென்னை. ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி காட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ யூஸ்வலாக நம்ம ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு கடை கட்டி விடலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி காட்டுறதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 feet ரோடு. ஸோ பெருங்குளத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு லே அவுட்டு தான் இது. இது ஆக்சுவலாக இது எங்கள் ஏரியா தான். இது இங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் எங்கள் வீடு, சரிங்களா? ஸோ எங்கள் ஏரியாவில் ஒரு சூப்பரான கமர்ஷியல் பிளாட் அவைலபிள் இருந்தது. சரி, உங்களுக்கு காட்டலாம், யாராவது பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஸோ நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100 feet ரோடு. இந்த ரோடு எங்கே வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நியூவாக போட்டிருக்காங்க. ஸோ லைக் இது அகரம் தென் வரைக்கும் கனெக்ட் பண்ணோம். நிறைய பேர் பெருங்குளத்தூர் கிராஸ் பண்ணும்போது பிரிட்ஜ் நியூவாக போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த பிரிட்ஜ் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பெருங்குளத்தூர் நெக்ஸ்ட் வந்து சதானந்தபுரம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆலப்பாக்கம் லெஃப்ட் திரும்பும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 feet ரோடு. ஸோ வரவழியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எம் அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணி மினி மகால், அந்த கல்யாண மண்டபம் இருக்குது. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அகரம் தென் கனெக்ட் பண்ணோம். அகரம் தென்னுக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா சேலையூர் போக முடியும், அப்படியே மேடவாக்கம் அந்த டச் அப்படியே கனெக்ட் பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே இப்போ இந்த ரோடு போட்டே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 yearல தான் இந்த ப்ராக்ரஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ரோடு போட்ட கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம நிற்கிற இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி விண்டோ, ஸோ கல்யாண மண்டபம், இந்த ரோட்டில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நல்ல ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கிற ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் இது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கடை கட்டி விடணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஏரியாவை சொல்லணும்னா லாஸ்ட் ஒரு 3 to 4 years எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவல் ஒரு பீக்கான ஏரியா, கமர்ஷியல் வேல்யூ பயங்கரமாக பீக்கான ஒரு ஏரியான்னு சொல்லலாம். ஸோ இங்கே இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ இந்த ரோடு டெவலப்மெண்ட்ஸ் வந்தோடனே இங்கே பிளாட்டோட ரேட்டும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பாப்புலேஷனும் ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு. அப்பார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து எக்கச்சக்கமான அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எஸ்எஸ்எம் அப்பார்ட்மெண்ட், ஈஷா அப்பார்ட்மெண்ட்டு, டிவிஎஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான அப்பார்ட்மெண்ட் சைட்டை சுற்றி நிறைய இருக்குது. ஸோ வெல் பாப்புலேட்டடான ஒரு ஏரியா அது. ஸோ இந்த ரோட் டச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வெஹிக்கிள் எல்லாமே போயிட்டு வரக்கூடிய ஏரியா. பஸ் ஆக்சஸுமே இருக்குது. நான் முடிஞ்சால் பஸ் வந்ததுன்னா அந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம சைட் எப்படி போனோம் அப்படின்றதையும் நான் கிளியராகவே சொல்லிடுறேன். இந்த சைட்டுக்கு 2 வழியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். பெருங்குளத்தூர் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சதானந்தபுரம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆலப்பாக்கம் லெஃப்ட் வரும். இந்த ரோடு அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அகரம் தென் அப்படியே சேலையூர் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த ரோட்டுக்கு இந்த சைடாக வரலாம். இல்லை சேலையூர் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அகரம் தென் இந்த லொக்கேஷன் ரீச் பண்ணிட முடியும். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மணி மினி ஹால் இருக்குது. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ச் இன்டீரியர் அப்படின்ற ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோர் இருக்குது. ஸோ அதுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு வாங்க அப்படியே நான் காட்டுறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 100 feet ரோடு நான் காமிச்சேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கடை இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கடை தான். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு அப்படியே 3வது பிளாட்டு மெயின் ரோட்லேருந்து 1, 2, 3 3வது பிளாட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நான் சொன்ன ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. இது காம்பவுண்ட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ள வந்து நான் டைமென்ஷனாக சொல்கிறேன். ஸோ இது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 1860 square feet. இது ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30. ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 64 ஒரு சைடு வரும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா 60 வரும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1860 square feet சைஸ் இருக்குது. ஸோ இதுக்கு அப்படியே நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில், நம்ம பிளாட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளைவுட் கடையும் இருக்குது. ஸோ நல்ல ஒரு கமர்ஷியல் வேல்யூ, நல்ல
ஒரு கமர்ஷியல் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அது. இங்கே நீங்கள் எந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் இடம் வாங்கி கடை கட்டி விட்டீங்கன்னா நல்ல ஒரு ரெண்டல் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இது. ஸோ இங்கே வந்து எந்த மாதிரி கடைலாம் கட்டலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா ஒன்று கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மாதிரி கட்டலாம், சூப்பர் மார்க்கெட் மாதிரி கட்டலாம். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்வேர்ஸ் இங்கே பக்கத்தில் கட்டியிருக்காங்க பாரு, அதே மாதிரி ஒரு ஹார்ட்வேர் ஷாப் இங்கே வைக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் பிஜிக்கு நீங்கள் கட்டுறீங்கன்னா கூட பிஜி கட்டலாம். இல்லைனா வந்து ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி ஷெட்டு மாதிரி கட்டி கூட நீங்கள் விடலாம். ஸோ நல்ல ஒரு ரெண்டல் வேல்யூ இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அது. இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்கெட்டோட வேர் ஹவுஸ் இருக்குது, பிளிங்கிட்டோட வேர் ஹவுஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி கூட நீங்கள் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நீங்கள் ரெண்டல் விடலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரெண்டல் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அது. இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட் இவங்களோட வேர் ஹவுஸ்லாம் இந்த சரௌண்டிங்கில் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு வேர் ஹவுஸ் பிளான் பண்ணால் கூட இந்த ஏரியாவில் ஜெப்டோ அந்த மாதிரி அவங்களோட வேர் ஹவுஸ் கூட நீங்கள் இங்கே பிளான் பண்ணலாம். ஆக்சுவலாக இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெருங்கலத்தூர் பிரிட்ஜ் வந்து இன்னும் கீழே கனெக்ட் பண்ணலை. ஸோ அதை ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்து இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவ்வளோ ஈஸியாலாம் வந்து ரோடு கிராஸ் பண்ண முடியாது. இந்த மெயின் ரோட்டில் நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் செகண்டுக்கு செகண்ட் நிறைய வண்டி போயிட்டு வரக்கூடிய ஒரு ஏரியாவாக மாறிடும். ஸோ இப்போ இன்னும் அது ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகாததுனால ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய வண்டிகள் வர ஆரம்பிச்சு தான் நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷனும் அதிகமாகிடும் இந்த ஏரியாவில். ஸோ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ரெண்டல் இன்கம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த இடம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள். பெருங்கலத்தூர் ஆலப்பக்கம் ஏரியாவில் தான் இருக்குது இந்த ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ ப்ரைஸ் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1860 ஸ்கொயர் ஃபீட் வந்து இந்த ஏரியாவோட சைஸ் சொல்கிறேன். 1860 இந்த ஏரியா. இவங்க தர ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் 10,499 பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் அமௌண்ட்டு தான். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கூட நீங்கள் வந்து வீடியோவில் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே அனுப்புவாங்க. நெகோஷியபிள் அமௌண்ட்டு நீங்கள் கால் பண்ணி பேசி நெகோஷியேட் பண்ணி நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். மோர் டீட்டெயில் ஏதாவது தேவைப்படுதுன்னா வீடியோவில் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் சைனிங் ஆஃப், இட்ஸ் மீ டின்டோ. டாடா பை, see you and take care.